தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் ரிசல்ட் வெளியீட்டுக்கு பிறகு பலவிதமான குழப்பங்கள் நாளுக்கு நாள் நிலவுதுங்க. ஸோ கால் லெட்டர் எப்போ வெளியிட போகிறாங்க, நேரடி நேர்காணல் எப்போ கான்டாக்ட் பண்ண போகிறாங்க, ஐஆர்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் 5 மார்க் கிடைக்குமா, 18 மாதம் அனுபவ சான்றிதழ் இருப்பவர்கள் மட்டும்தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்களா, இப்படி பல விதமான டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்த கட்ட நிகழ்வாக யாருக்கு பணி வாய்ப்பு டிஎன்எஸ்டிசியில் கிடைக்கும், இது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். 3277 வேகன்சிஸில் எவ்வளோ வேகன்சிஸ் போட போகிறாங்க, எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா பாஸ் செஞ்சுருக்காங்க, ஸோ கால் லெட்டரில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும், இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகல, என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் வெளியீட்டுக்கு பிறகு பலவிதமான குழப்பங்கள் நாளுக்கு நாள் இருக்குங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும், அப்புறம் நேரடி நேர்காணல் இன்டர்வியூ நடக்கும். 150 மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பே கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இது எல்லாமே உங்களுக்காகவே இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எல்லாமே அடுத்த ஆண்டுக்கு வர இருக்குது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் டிரைவர், கண்டக்டரை நேரடி நியமனமாக எடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் உயர்வு குறித்து முதலமைச்சரோட போக்குவரத்துறை அமைச்சர் கலந்துரையாடிக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ செய்முறை தேர்வை பற்றி ஒரு சில விளக்கங்கள், ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ செய்முறை தேர்வில் யாருக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, யாருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்படின்றத. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த 18 மாதம் அனுபவ சான்றிதழ் எங்கிட்டலாம் இல்லவே இல்லை, அப்படி எனக்கு பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வில் எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மக்களே, கவலையே பட வேண்டாம். 18 மாதம் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும்னு கிடையாது, 18 மாதம் இல்லாதவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது, ஐஆர்டியில் நீங்கள் ட்ரைனிங் பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதில் பேஸ் பண்ணி உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் அதில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் எடுத்துக்குவாங்க. ஸோ ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருப்பவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த 5 மதிப்பெண்கள் ப்ராக்டிக்கலில் எக்ஸ்ட்ரா கூடுதலாக கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அனுபவ சான்றிதழ், ஏதாவது நீங்கள் டிரைவிங்கு, கண்டக்டரு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணினா அனுபவ சான்றிதழ் லெட்டர் பேடோடு நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக லெட்டர் பேடு நீங்கள் இன்க்ளூட் பண்ணவே வேண்டும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இதில் கிளியர் கட்டாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போக்குவரத்து கழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களுடைய வேக்கன்சிஸை உயர்த்தலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3774 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு 2000 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கால் லெட்டர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களுக்கு வீடு தேடி வந்துடும். கால் லெட்டர் வெளியிடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் உயர்வை நாம் அறிமுகப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் உயர்வு அதிக அளவில் இருக்கும். ஸோ அடுத்த கட்ட நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2600 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக கொடுக்க இருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 மார்க் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் அதிக அளவு. ஸோ மற்ற ரேஞ்சில் இருக்கிறவங்க இந்த 25லேருந்து 46 வர்த்திக்கு இருப்பவர்களே பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேஃப் ஜோனு, அவங்களுக்கு 100% பணி கிடைக்கும். ஆனால் அவங்ககிட்ட சில சான்றிதழ்கள் இல்லைன்னா அவங்களுக்கு பணி கிடைப்பதில் சிக்கல்கள், அவர்களுக்கும் சிக்கல் இருக்குது, சான்றிதழ் இல்லாதவர்களுக்கும் சிக்கல் இருக்குது, சான்றிதழ் இருப்பவர்களுக்கும் சிக்கல் இருக்குது. ஸோ செய்முறை தேர்வில் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டைப்பன் மாதிரி ஒரு 8 மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் பீரியடுன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் 8 மாதத்தில் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டியூட்டி அலோகேஷனே போட போகிறாங்க. ஓகேங்களா. அது எம்டிசியாக கூட இருக்கலாம். ஆனால் எம்டிசிக்கு எடுக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டைம், இந்த டைம் பார்த்திங்கன்னா சேலரி பார்த்திங்கன்னா எம்டிசிக்கு கூடுதலாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு சில பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. எம்டிசி ஓட்டுநர்களுக்கு பார்த்திங்கன்னா கூடுதல் சேலரி கொடுக்கலாம்
அப்படின்றதுனால போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு முக்கியமான முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டிரைவருக்கு ஜிடிக்கு 44, பிசிக்கு 45, பிசி முஸ்லீம் 46, எம்பிசி 43, எஸ்சி 40, எஸ்சிஏ 35, எஸ்டி 30, பிஎஸ்டிஎம் 30. கண்டக்டருக்கு ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீம் 38, எம்பிசி 37, எஸ்சி 36, எஸ்சி 35, எஸ்டி 34, பிஎஸ்டி 33. டிரைவர் கம் கண்டக்டருக்கு ஜிடி 35, பிசி 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சிஏ 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27. ஸோ சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப ஜிடிக்கு 30, பிசிக்கு 25, பிசி முஸ்லீம்க்கு 24, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 23, எஸ்சிக்கு 22, எஸ்சி 21, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20. ஸோ எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் மாதிரி கேட்டகரி வரப்போ 20 மார்க் இருந்தாலே போதும். டிரைவர் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்கு. இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க். மொத்தமாக 150 மார்க்குக்கு என்ன மதிப்பெண்கள் எடுக்கலோ அதை பேஸ் பண்ணி போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் இன்னும் ஒரு சில தினங்களில் வீடு தேடி உங்களுடைய கால் லெட்டர் வரும். நேரடி நேர்காணலுக்கு அடைக்க போகிறாங்க. சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் என்னென்ன ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்களோ எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நண்பர்களே, டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் வரை நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.